அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகள் குறித்து சென்னை ஓமந்தூரார் அரசின் தோட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்புகளில் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட குடியிருப்பில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல்வேறு உறுப்பினர் கடிதம் மூலமாகவும் நேரிலும் அளித்த கோரிக்கைகள் தொடர்பாக கடந்த 2/7/2026 அன்று சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள குழு கூட்ட அறையில் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற பேரவை செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர் மற்றும் அத்துறை அலுவலர்கள், நிதித்துறை இணைச் செயலாளர், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் உதவி மேலாளர் கலந்து கொண்டனர். அக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள 240 குடியிருப்புகள், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் விடுதியில் உள்ள 60 அறைகள் மற்றும் கூட்ட அரங்கு ஆகியவற்றில் பராமரிப்பு பணி மேற்கொள்வது குறித்தும், வாலாஜா சாலை முதல் சுவாமி சிவானந்தா சாலை வரை உள்ள சாலையில் சுற்றுச்சுவர் அமைத்து தார் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டு பின்னர் இவை அனைத்து மாண்புமிகு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இப்பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் விரைவாக முடிக்கவும் அறிவுறுத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பணிகளுக்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆணையிட்டுள்ளார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சார்பாக. இதன் தொடர் நடவடிக்கையாக சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் கடந்த 1/8/2026 அன்று மீண்டும் பொதுப்பணித்துறை அலுவலர்களை அழைத்து என தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் வாலாஜா சாலை முதல் சுவாமி சிவானந்தா சாலை வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கும் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள குடியிருப்புகளில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்து பராமரிக்கும் பணிக்கு முன்னுரிமை அளிப்பதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சீரமைப்பு பணி மேற்கொள்ள வேண்டிய கோரிக்கை வரப்பெற்ற 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்புகளில் முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக சீரமைப்பு பணிகளும், வாலாஜா சாலை முதல் சுவாமி சிவானந்தா சாலை வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளும் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன என்பதை உறுப்பினர் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினரின் குடியிருப்புகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் அந்த 2 அல்லது 3 நாட்களில் மாற்று ஏற்பாடாக அவர்கள் விரும்பினால் முன்னாள் சட்டமன்ற விடுதியில் எக்ஸ்-எம்எல்ஏ ஹாஸ்டல் தங்குவதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே உறுப்பினர் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள குடியிருப்புகளில் குறைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதன் குறைபாடுகளை பேரவை செயலாளரின் கவனத்திற்கு கடிதம் மூலம் கொண்டு வருமாறும், அப்படி கொண்டு வரப்பட்டால் உடனடியாக அது சீர் செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தற்போதைய 17வது சட்டமன்ற பேரவையில் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை உறுப்பினர் அதிக அளவில் உள்ளனர். மக்கள் பணிகளில் முழு அர்ப்பணிப்புடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படும் மாண்பு உறுப்பினர் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மனதின் புத்துணர்ச்சிக்காகவும் மேம்படுத்தப்பட்ட உயர்பயிற்சி கூடம் மற்றும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மருந்தகமும் 1/8/2026 முதல் சட்டமன்ற உறுப்பினர் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.